ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் ஆயிலுங்க. அதுவும் பாரம்பரியமான ஒரு பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி செம்மையாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். எவ்வளவு வெள்ளை முடி இருந்தாலும் இது வந்து நீங்கள் ஒரு வாரம் வந்து தேய்ச்சிட்டு வர்றப்போ சூப்பராக வந்து கருமையாகும். கலர் வந்து பார்த்திங்களா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கலர் மட்டும் இல்லைங்க, இது முடியில் உங்களுக்கு வந்து குளிச்சுட்டு இந்த ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஹேரில் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ரொம்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணுற ஒரு ஹேர் ஆயில் தான் இது. அது மட்டும் இல்லாமல் மெலனின் குறைபாடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெள்ளை முடி அதிகமாக வரும். அந்த மெலனினை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை சேர்த்து தான் இன்றைக்கி வந்து ஒரு ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் டை ஆயிலு நல்ல இளநரை முதுநரை ரெண்டையுமே ரொம்பவுமே நல்லா கருப்பாக வச்சுக்கும். இப்போ இந்த ஆயிலை என்னென்ன பொருளை வச்சு நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரே வாரத்தில் உங்கள் வெள்ளை முடியெல்லாம் சூப்பராக கருப்பாகணும் அப்படின்னா இந்த ஹேர் டை ஆயிலை செம்மையாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ரொம்பவுமே வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு இளநரை முதுநரை எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கருப்பாகிறதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயிலு. அதுவும் ரொம்ப பாரம்பரியமான ஒரு பொருளை வச்சு இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 4-5 கொத்து வந்து கறிவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்துருக்கேன் நான். உங்களுக்கு காய வச்சது இருந்தாலும் எடுத்துக்கலாம், ஆனால் ஃப்ரெஷ்ஷாக எடுத்தாலுமே தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கணும். பாருங்கள், நான் கறிவேப்பிலை வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம சேர்க்கக்கூடியது வெந்தயம். வெந்தயம் நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. அதையும் வந்து இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் முக்கியமான பொருள், இன்னொரு பொருள் என்னென்னா கடுகு. நிறைய பேர் கடுகு எண்ணெய் வந்து தேய்ச்சாலே உங்களுக்கு வெள்ளை முடி வந்து நல்லா கருப்பாகுங்க. ஆனால் நிறைய பேர் நம்ம வந்து அந்த கடுகு எண்ணெய் வந்து தேய்க்க மாட்டோம், பிசுப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி நம்ம தேய்க்க மாட்டோம். ஆனால் இப்போ நான் செய்கிற இந்த ஹேர் ஆயிலை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறப்போ பிசுப்பும் இருக்காது. நீங்கள் ரெகுலராக தேய்க்கிறப்ப நல்லா வந்து வெள்ளை முடி கருப்பாகும். இது இல்லாமல் நம்ம ஒரு பாரம்பரியமான ஒரு பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதை இப்போ நம்ம அப்படியே மிக்சியில் 1க்கு 2 வந்து போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது வெந்தயம், கடுகு, கறிவேப்பிலை 3 வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரைச்சாச்சு. இப்போ அரைச்சதை நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். நீங்கள் பச்சையாக தான் கறிவேப்பிலை எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. காய வச்சது இருந்துச்சுன்னா அது இன்னுமே நல்லது தான், எடுத்துக்கலாம். இல்லாத பட்சத்துக்கு ஈரப்பதம் இல்லாமல் லைட்டாக வந்து நல்லா கொஞ்சமாக காய வச்சு நீங்கள் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நல்லா சுத்தமாக நம்ம ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம், இது கூட இன்னும் ஒரு பொருள் வந்து நம்ம முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். அதையும் வந்து சேர்த்து நம்ம இந்த ஹேர் டை ஆயிலை ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த கடுகு வந்து போட்டோம் இல்லையா, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இரும்பு கடாய் அதிகமாக எண்ணெய் காய்ச்சிங்க அப்படின்னா இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரம், ஸ்டவ்வில் கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். கம்மியாக ரெடி பண்ணுறதா இருந்தால் நான் வந்து இன்றைக்கி கம்மியாக ஒரு 50-100 மில்லி அளவுக்கு ரெடி பண்ணுறதுனால நான் வந்து இன்றைக்கி இந்த பாத்திரம் எடுத்துருக்கேங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுத்தமான தேங்காய் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% செக்கெண்ணெயாக வாங்கிக்கோங்க. எப்போவுமே ஒரு ஹேர் ஆயிலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரிங்க, ஆயில் வந்து நல்லா உங்களுக்கு எப்போவுமே சுத்தமான ஆயில் இருந்துச்சுன்னா ரிசல்ட்டும் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. நான் எல்லா இதுக்குமே இதுதான் பயன்படுத்துகிறேன். செக்கெண்ணெய் வந்து எடுத்துகிட்டு இப்போ ஆயிலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆயில் சேர்த்துங்க. கண்டிப்பாக சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள். ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, சிம்மில் வச்சு தான் ரெடி பண்ணணும். இல்லைனா ஆயில் வந்து ரொம்ப கருகிற மாதிரி வந்துடும். நல்லா ஒரு 50-100 மில்லி அளவுக்கு வந்து நீங்கள் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது நான் ஒரு 50 மில்லிக்கு மேலே சேர்த்துருக்கேங்க. இப்போ ஆயில் வந்து அப்படியே லைட்டாக சூடாகிட்டு இருக்குது பார்த்திங்களா. கம்மியாக வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான், ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஆயில் லைட்டாக சூடாகிடுச்சு இல்லையா, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த அரைச்சதை நம்ம இதில் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே சிம்லேயே வச்சு அதை கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம்.
ஏன்னா அதிகமாக வச்சிங்கன்னா எண்ணெய் வந்து கருகல் வாடை அடிச்சிடும். இப்போ இது கூட நம்ம இன்னொரு முக்கியமான பொருள் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதை கொஞ்சம் வந்து நம்ம இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு எண்ணெயில் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக அந்த பொருளையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு. கருப்பு எள்ளு இருக்குது இல்லையா, வெள்ளை எள்ளு கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. திரும்பவும் நீங்கள் கேட்பீங்க வெள்ளை எள்ளு சேர்க்கலாமாக்கான்னு. கருப்பு எள்ளு வந்து வாங்கிக்கோங்க. இந்த கருப்பு எள்ளில் நம்மளுக்கு மெலனின் வந்து அதிகமாக இருக்குங்க. அதனால் இதை வந்து நீங்கள் சேர்க்குறப்போ அந்த கடுகுலேயும் இருக்குது. அதனால் இது ரெண்டும் சேர்க்குறப்போ உங்கள் முடியை வந்து நல்லா நம்ம எப்போவுமே நம்ம தலையில் மெலனின் சத்து வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தான் வெள்ளை முடி வந்து வர்றதுக்கு 100% வாய்ப்பு. அது வந்து உங்களுக்கு இந்த கருப்பு எள்ளில் இருக்கிறதுனால நான் 50 மில்லி எண்ணெய்க்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை மேனேஜ் பண்ணி நீங்கள் 100 கிராமுக்கு ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி வந்து அதிகப்படுத்தி இந்த ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்தாலும் பிரச்சனை கிடையாது. கறிவேப்பிலை நல்ல முடி வளர்ச்சியை கொடுத்து நல்லா கருன்னு அடர்த்தியாக வளர வைக்கும். அடுத்து வெந்தயம். வெந்தயம் வந்து நம்ம தலையில் ஹீட்டு சூடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வெந்தயம் நம்ம சூட்டை வந்து தணித்து நல்ல முடி உதிர்வை வந்து கட்டுப்படுத்தி சூப்பராக வந்து வெள்ளை முடி வராமல் காப்பாற்றி கொடுக்கும் நம்மளுக்கு. வெந்தயம் ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. இப்போது இது வந்து வெந்தயமும் நம்மளுக்கு வந்து குளிர்ச்சியான பொருள் அப்படிங்கிறனால இந்த மாதிரி காய்ச்சி தேய்க்கிறப்ப நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்து வராது. இது வந்து யார் வேணாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு தலைவலி பிரச்சனை இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தேய்ச்சிக்கலாம். ஆனால் இதை வந்து நீங்கள் குழந்தைகள்லேருந்து தேய்ச்சி விடுறப்போ சுத்தமாக நரைமுடியே வராது. இதை நீங்கள் டைம் நோட் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் இதை வந்து குக் பண்ணால் போதும். ரொம்பலாம் நீங்கள் வந்து இது வந்து கருகணும் அப்படின்லாம் கிடையாது. இது ஒரு 3 நிமிஷம் டைம் நோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம இதோட பொருளோட எசன்ஸ் எல்லாமே அந்த எண்ணெயில் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அதனால தான் நம்ம சிம்மில் வச்சு நம்ம ரெடி பண்ணுறோம். போட்ட பொருளோட எசன்ஸ் ஃபுல்லாக இதில் இறங்கிடும். அதுக்கப்புறம் இந்த எள்ளு போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு 3 நிமிஷம் இதில் வந்து நல்லா வெந்து வர்றப்போ அதோட எசன்ஸும் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் 1 நிமிஷம் வெயிட் பண்ணி நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது கீழே இறக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆற விட்டுறலாம். இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த ஆயிலை வந்து ஆறுன ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சூடு தான் இருக்குது. நான் வீடியோக்காக இப்போ உடனே ஃபில்ட்ரு பண்ணுறேன். நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் வெதுப்பாக இருக்கலையே நான் ஃபில்ட்ரு பண்ணுறேன் பாருங்கள். நல்லா ஆறிடுச்சு. அந்த பொருளெல்லாம் பாருங்கள் எப்படி வந்து ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இப்போது இந்த மாதிரி வந்து இரும்பு சல்லடை வச்சு வடிகட்டிக்கோங்க. செம்மையாக ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அந்த கருப்பு எள்ளோட பவர் எல்லாமே நல்லா வந்து வெந்துருச்சு. ஒரு 3 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆயிடும் நம்மளுக்கு. சுத்தமாக ஆயிலும் வந்து நிற்காது உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஒரு துளி ஆயில் கூட இல்லை. நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறப்போ ஒரு துளி ஆயில் இல்லை பார்த்தீங்களா. சுத்தமாக வடித்து எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஆயிலும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம போட்ட அந்த கறிவேப்பிலை போட்டதுக்கப்புறம் க்ரீன் கலரில் இருந்துச்சு. ஆனால் நம்ம அந்த கருப்பு எள்ளு சேர்த்ததுக்கப்புறம் ஆயில் வந்து எப்படி கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் கடுகெல்லாம் சேர்த்துருக்கோம். ஆனால் ஒரு துளி கூட இது பிசுபிசுப்பு தன்மை வந்து வராது. செம்மையாக வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இது கலரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முடியில் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து பிடிச்சிக்கும். நம்மளுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். கலர் பார்த்திங்களா. அந்த கறிவேப்பிலை நம்ம எவ்வளோ போட்டோம், எந்த அளவு க்ரீனாக இருந்துச்சு. இப்போ அந்த எள்ளெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்சிங் ஆனதுக்கப்புறம் நல்லா ஆயில் வந்து கலர் கொடுத்துருச்சு. இதை வந்து நீங்கள் டெய்லியுமே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தலை சீவிக்கலாம். சப்போஸ் எங்களுக்கு டெய்லி அப்ளை பண்ண டைம் இல்லை அப்படின்னா வாரத்தில் ஒரு 3 நாளாவது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வெள்ளை முடி வந்து ஒரே வாரத்தில் நல்ல இளநரையே மாறும். முதுநரையாக இருக்கிறவங்க நிறையா பேர் சொல்கிறீங்க எங்களுக்கு மாறாதுங்க. ஆனால்
இருக்கிற முடியாத வெள்ளையாகாமல் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கருப்பு இருக்கும். அதுக்காக 70-80 வயசு இருந்தாலும் வேறு ஆயிலெல்லாம் தேய்ச்சி அதிகமாக நம்மளுக்கு கெமிக்கல் போடுறோம் இல்லையா, இந்த மாதிரி வந்து தேய்ச்சிட்டு இருக்கிறப்போ நம்ம முடிக்கும் நல்லா ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வராது. இளநரை வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக அது வந்து அப்ளை பண்ணி விடுங்க. வெறும் தேங்காய் வந்து சேர்க்காம இந்த மாதிரி தேங்காய் சில பொருட்களை வச்சு நம்ம சேர்த்து தேய்க்கிறப்ப நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ஆயிலை நான் கையில் ஊற்றுற எப்படி இருக்குன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு கலர் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து அந்த நம்ம அந்த போட்ட எள்ளு இருக்கு இல்லைங்களா, எள்ளும் கடுகோட அந்த இது தான் இந்த அளவுக்கு இந்த ஆயிலை வந்து நம்மளுக்கு கலரே மாற்றி கொடுத்துருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு. இது வந்து நம்ம முடியில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப நல்லா முடியில் வந்து பிடிச்சிக்கும். கலரும் நல்லா 2 மணி நேரம் தலையை நல்லா ஊற வைங்க. ஊற வச்சிங்க அப்படின்னா நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எந்த அளவுக்கு நம்ம இதை வந்து இரும்பு கடாயில் ரெடி பண்ணி நீங்கள் 2 நாள் இரும்பு கடாயிலே விட்டுட்டு ஃபில்ட்ரு பண்ணினீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா கருமையாக இருக்கும். இது நீங்கள் நல்லா ஊற வைக்க எண்ணெய் வந்து ரொம்பவுமே நல்லா ரிசல்ட் கொடுக்கும். 2 மணி நேரம் கண்டிப்பாக தலைக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு ஊற வைங்க. எப்போதும் போல் சீவிட்டு போகிறதா இருந்தால் அளவாக ஆயில் வச்சு நீங்கள் எப்போதும் போல் சீவிக்கலாம். வாரத்தில் ஒரு டைமாவது இதை நல்லா மசாஜ் கொடுத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இப்போ வாங்க முடிக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். எப்போ ஆயிலும் சரி ஹேர் டேயும் சரி அப்ளை பண்ணுறப்ப தலையில் வந்து வேறு எந்த ஆயில் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி பாருங்கள் குளிச்சுட்டு இந்த மாதிரி வந்து சிக்கு இல்லாமல் முடி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு டையை அப்ளை பண்ணுற மாதிரியே தான் நீங்கள் வந்து வெள்ளை முடியே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து கையில் எடுத்துக்கோங்க. கையில் பாருங்கள் வெள்ளை முடி இருக்கிற இடத்துல நல்லா மசாஜ் கொடுங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு 2 டைமாவது இந்த மாதிரி வந்து ஆயில் தடவிட்டு நீங்கள் மசாஜ் கொடுத்துர்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் தலைக்கு சீவிக்கலாம். எந்த ஒரு பிசுப்பும் வராது. தேங்கின வந்து தடவிட்டு சீவிட்டு போகிறீங்க இல்லையா, அந்த மாதிரியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பாருங்கள் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுறப்ப இந்த மாதிரி வந்து 2 கைகளாலையும் இப்படி உள்ளே விட்டு வேர்க்கால்களை ஃபஸ்ட்டு மசாஜ் கொடுங்க. எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டு ஃபுல்லாக அங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து கையில் அப்ளை பண்ணிங்க. கலர் பார்த்தீங்களா, நல்லா சொதும்பாக 2 கையிலையும் ஆயில் எடுத்துக்கோங்க. எப்படி அவ்வளோதான். இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடி எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். பாருங்கள் நல்லா முடி வந்து கருன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஹேர் வந்து பார்க்குறக்கே நல்ல ஒரு ஸ்மூத்தாக ரொம்ப சூப்பராக இருக்கும். சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ தடிமனாக ஒரு மாதிரி ட்ரையாக இருந்தாலும் இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குளிச்சுட்டு வரப்போ நல்லா இருக்கும் உங்கள் முடி பார்க்குறதுக்கே. நார்மலாக இன்னொன்று சொல்கிறேங்க, நார்மலாக நீங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணாதீங்க. கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் ஆயிலை வந்து பண்ணிவிட்டு நீங்கள் ஹெர்பல் சீவக்காய் தூள் ஷாம்பு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணல உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் பாருங்கள் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து மசாஜ் கொடுத்து ஃபுல் ஹேருக்கும் வந்து நுனிமுடி வரைக்கும் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இதில் நம்ம முடி வளர்கிறதுக்கும் பொருள் சேர்த்துருக்கோம். முடி அடர்த்தியாகி நீளமாகிறதுக்கும் பொருள் சேர்த்துருக்கோம். தலை ஹீட்டை வந்து நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி முடி உதிர்வை கட்டுப்படுத்துறதுக்கும் ஒரு பொருள் சேர்த்துருக்கோம். வெள்ளை முடியே வராமல் தடுக்கிறதுக்கும் நம்ம ஒரு பொருள் சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா சேர்த்து நமக்கு கிடைக்கிறப்போ அந்த ஆயில் எவ்வளோ ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய். ஆயில் போட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா ஊற வச்சிடணும். இப்படி கொண்டு போட்டுருங்க. டைட்டாக போட்டிங்க நீங்கள் பாட்டில் வேலை பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து இப்போ சொதுமை நான் எப்படி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி போடணும். ஆயில் போட்டுட்டு நீங்கள் நல்லா மசாஜ் கொடுக்குறப்போ நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கும். போட்டுட்டு நீங்கள் பாட்டில் வேலையை செய்யலாம். 2 மணி நேரம் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹெர்பல் ஷாம்பு சீக்காத்தூள் போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம். பாய்.